ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அகைன் பாத்ரூம் ஃபிட்டிங் தான் பார்க்க போறோம். இதுல ரெண்டு பிராண்டட் கமோட்கான கம்பாரிசன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் டேங்க்லெஸ் கமோட பத்தி போட்டிருக்கேன். எங்க வீட்ல நாங்க ஜாக்வார் வச்சிருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் ஹிண்ட்வேருக்கும் ஜாகுவாருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ரெண்டுமே டேங்க்லெஸ் மாடல் தான். டேங்க்லெஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெக்கானிசம் சிஸ்டம் பேட்டரியோட ரன் ஆகுறது உங்களுக்கு இன்பில்டாவே கமோட்ல ஃபிக்ஸ் ஆகி வருது. ஸோ அது டைரக்டா பைப் லைன் நமக்கு ஜஸ்ட் ஒரு பைப்போட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குமே தவிர தனியா எந்த ஒரு செப்பரேட்டட் டேங்க்கும் கிடையாது. ஸோ வால்ல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஃப்ளோர் மவுண்ட் மாதிரி தனியா இருக்கணும், டேங்க் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இது டேங்க்லெஸ் மாடல். டைரக்டா பைப் லைனோட கனெக்ட் பண்றது மூலமா உங்களுக்கு பேட்டரி ஆப்ரேட்டட் மூலமா இது ஒர்க் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹிண்ட்வேர் பார்த்துடலாம். ஹிண்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 25,000 கிட்ட இருக்கு. பட் உங்களுக்கு மார்க்கெட்ல நீங்க போய் வாங்கும்போது 25ல 30% உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க மைனஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஒவ்வொரு கடைக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் நீங்க இதையுமே 1 or 2 ஷாப்ஸ்ல போயிட்டு கேட்டுட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஏன்னா ஒரே கடையில போயிட்டு கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா பிரைஸ் கம்மி பண்றாங்க சில கடையில. ஏன்னா நாங்க வாங்கும்போது அப்படிதான் ஆச்சு. சோ நீங்க 2-3 கடை விசாரிச்சுட்டு நீங்க வாங்குங்க. ஜாகுவாரை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் இதுவும் எம்ஆர்பி 25,000 கிட்ட வருது. பட் இதுலயுமே அதே மாதிரி ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் செக் பண்ணி வாங்குங்க. ஹிண்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டச் ஃப்ரீ கிடையாது. ஸோ இது டச் பண்ணி பட்டன் ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான பட்டன் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜாகுவார்ல பாத்தீங்கன்னா பட்டன் சிஸ்டம் 2-in-1. ஒன்னு சென்சார் மூலமா ஒர்க் ஆகுது. அதாவது நீங்க ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் வேவ் பண்ணாவே ஒர்க் ஆகுற மாதிரி டச்லெஸ் மாடல் இருக்கு. அது சப்போஸ் ஒர்க் ஆகாம போச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக டியூவல் சிஸ்டம் மாதிரி பட்டன் சிஸ்டமுமே கொடுத்துருக்காங்க. பட் நீங்க அது பட்டன் பிரஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ஸ் நீங்க ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் லைட்டா வேவ் பண்ணாவே போதும், ப்ராப்பரா அது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் ரெண்டும் ஒரே மாதிரியான அந்த வேர்ல்பூல் சொல்லுவோம் இல்லையா, சோ சுழட்டி சக் பண்ற மாதிரி மாடல் தான் ரெண்டுத்துலயுமே ஒர்க் ஆகுது. ஜாகுவாரா இருக்கட்டும் ஹிண்ட்வேரா இருக்கட்டும். ஜாகுவாரை கம்பேர் பண்ணும்போது ஹிண்ட்வேர் கொஞ்சம் ஸ்பீடா ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஹிண்ட்வேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரேம் எதுக்குன்னா நீங்க ஒரு கமோட ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்றதுக்காக உள்ளார ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதாவது புது வீடா இருக்கு, நீங்க இப்பதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதை நீங்க வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளார பைப் விட்டு ரெடி பண்ணி டைல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கமோட ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படி அது தேவையில்லை, நான் ஆல்ரெடி எனக்கு எக்ஸிஸ்டடா ஒரு டாய்லெட் இருக்கு வால் மவுண்ட், ஆனா இப்ப அது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த வாலை இடிச்சு திருப்பி அந்த டேங்க் எல்லாம் வெளியே எடுத்து திருப்பி ரீவொர்க் பண்றதுக்கு அவ்வளவு செலவு பண்றதுக்கு நீங்க ஒரே ஒரு கமோடா வாங்கி இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. பெரும்பாலான ஹார்ட்வேர்ஸ்ல இதோட டெமோ பீஸே இல்லாம இருக்கு அப்படிங்கறத ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். ஏன்னு தெரியல, இது லக்ஸரி செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்களா என்ன அப்படிங்கிறது. பட் பாத்தீங்கன்னா நீங்க வால் ஹேங் மாட்டணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காஸ்டிங்க்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க டிபிக்கல் வால் ஹங் போறீங்களா இல்ல இந்த மாதிரி டேங்க்லெஸ் போறீங்களா அப்படிங்கிறத. ஸோ இது இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் இருக்கு. ஹிண்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தண்ணி ப்ரெஷர் இருக்கணும் அப்படிங்கறத ப்ராப்பரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 2 bar ப்ரெஷர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா அவங்களோட ப்ரௌச்சர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஜாகுவாரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் இட்ஸ் நீட் டெஃபினெட்லி 2 barல இருந்து 3 bar வரைக்கும் ப்ரெஷர் கண்டிப்பா வேணும். ப்ரெஷர் தண்ணி வரல உங்களுக்கு அப்படின்னா இந்த மாடல் நீங்க போறதே வேஸ்ட். ஸோ இதை பிளான் பண்ணாதீங்க. ப்ரெஷர் நல்லா இருக்கு அப்படின்னீங்கன்னா தான் இதை சூஸ் பண்ண முடியும். இல்ல எங்க வீட்டுல நான் ரெயின் ஷவர்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கண்டிப்பா நான் ஒரு தனியா ஒரு ப்ரெஷர் டேங்க் போடுவேன் அப்படின்னீங்கன்னா தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். பட் ப்ரெஷர் டேங்க் இல்லாம ப்ரெஷர் இல்லாம இந்த கம்மோட யூஸ் பண்ண முடியாது. பட் நார்மல் வால் ஹங் நீங்க யூஸ் பண்ண முடியும். பட் இது ப்ரெஷர் இல்லாம யூஸ் பண்ண முடியாது. சோ இது பெரிய டிஸ்க்ளைமரா தான் எடுத்துக்கணும். ஏன்னா ப்ரெஷர் இல்ல அப்படின்னா இந்த கம்மோட் நீங்க வாங்கியுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறது ஒரு பெரிய டிராபேக்கா இதுல இருக்கு.
ஸோ இதோட வாரண்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலா ஜாகுவாருக்கு 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிண்டுவேரை பொறுத்த வரைக்கும் அதே ஃபுல்க்கு வந்து 10 இயர்ஸும் பேட்டரிலாம் வச்சு ஒர்க் ஆகுற அந்த சிஸ்டம்க்கு வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து AA பேட்டரி தான் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம். 4 பேட்டரி வந்து தேவைப்படும். இதனால பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் வால் ஹேங் வந்து கமோட் போட போறீங்க அப்படின்னா வால் வந்து பிரேக் பண்ணும், இல்லைன்னா லெட்ஜ் வால் வந்து பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் நீங்க லெட்ஜ் வால் பில்ட் பண்ணாலுமே நார்மல் ஃப்ளோர் மவுண்ட்டுக்கு எடுத்துக்கிற அதே ஸ்பேஸை தான் வந்து லெட்ஜ் வாலும் சேர்த்து எடுத்துக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து டபுள் த எக்ஸ்பென்சிவ், தென் ஸ்பேஸும் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இந்த சிஸ்டம்ல டேங்க்லெஸ் கமோட பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் கிடையாது. என்னோட பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 7x5 தான், ரொம்ப குட்டி காம்பாக்டா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து வால் ஹங் போடணும் அப்படின்னா திருப்பி நான் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு லெட்ஜ் வால் கட்டணும் அப்படின்னா நீங்க வந்து டாய்லெட் வந்து இன்னும் முன்ன வந்துடும். ஸோ இன்னும் டோர் ஓப்பன் பண்ண முடியாது, கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு லக்கிலி கிடைச்ச மாடல் இது. ஸோ ஃபார் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸா நல்லா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்றேன். அதே மாதிரி ப்ரீவியஸா வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஹிண்டுவேர் ஜாகுவார் தவிர வேற என்ன பிராண்ட்ல வந்து இந்த மாதிரி மாடல் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைனா, பென்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு வந்து இது அவைலபிளா இருக்கு. பட் அதெல்லாம் எப்படி சர்வீஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல. நான் வேணும்னா லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பா வந்து ஒரு ஒரு சர்வீஸ்க்கு இல்லாத இடத்துல இல்லாத ஒரு பிராண்டை வந்து சூஸ் பண்றது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு தான் நீங்க வந்து ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ அதுக்கு வந்து சர்வீஸ் கண்டிப்பா இருக்க மாதிரி பார்த்து வாங்குறது தான் பெட்டர். ஸோ ஃபார் நான் ஜாகுவார் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் நான் வந்து பேட்டரி மாத்தவே இல்லை. ஸோ அது அப்படியே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேட்டரியும் ட்ரெயின் ஆகல, அதே மாதிரி அந்த சிஸ்டமும் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு எது பெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்துக்கங்க. என்னோட பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டச்லெஸ் போடுறது இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஜாகுவார் வாங்கியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல நீங்க கேட்கும்போது ஜாகுவாருக்கும் ஹிண்டுவேருக்கும் ப்ரைஸ் கேளுங்க. எது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ எந்த கமோட் சூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. இப்ப எங்க சரௌண்டிங்லயும் சரி, பெரும்பாலும் இந்தியால வந்து கொஞ்சம் நல்ல ரெப்யூட்டட் பிராண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோலார் பிராண்ட் ஒன்று இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஹிண்டுவேர் இருக்கு, தென் ஜாகுவார் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல தெரிஞ்ச பிராண்ட்ஸ், இவங்களுக்கு சர்வீஸ் சென்டரும் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் தைரியமா வாங்கலாம். எதனா பிரச்சனைனாலும் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அந்த மாதிரி பிராண்ட் என்ன, அவங்க சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்றாங்கன்னே தெரியாம ஒண்ணுத்துல கண்மூடித்தனமா வாங்குறது அவ்வளவு நல்லதெல்லாம் இல்ல. நமக்கு சேஃப்டி கிடையாது. ரெண்டுத்துக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கங்க. Hope you like this video. Thank you for watching. See you in the next video.